அர்ச்சனா மட்டும் இல்ல, குட்டி செல்லமாவும் நான் தான். ஏ ஐலி, அது என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவையும் அத்தையும் விட்டே கொடுக்க மாட்டேங்கிற? ஆமா ஆமா, ஐலி, என்கிட்ட சொன்னா நானும் உன் கூட சேர்ந்து வேலை பாப்பல்ல. அப்படியா? ஆ, அப்ப நீயும் போலீஸ் ஆகி அம்மா கூடவே வந்து வேலை பாரு. யாருமா நீங்க? ஏன் அயலிய நான் போலீஸ் வேலைக்குலாம் அனுப்ப மாட்டேன், அவ்வளவுதான். உங்களை இந்த யூனிஃபார்ம்ல பார்க்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம்? ம். மா, உங்களை தான். எங்கேருந்துமா வந்திருக்கீங்க? இங்க யாரையாவது பார்க்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருக்காங்களா? என்னக்கா, யார் இவங்க? ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்காங்க. அததான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எந்த பதிலும் சொல்லாம நின்னுகிட்டு இருக்காங்க. அம்மா, யாரம்மா பார்க்கணும்? இங்கேயே வந்திருக்கீங்க? இப்படிதான் நான் கேட்டப்பவும் எந்த பதிலுமே வரல. பார்க்கறதுக்கு நார்மலா தான் இருக்காங்க. ஒருவேளை புத்தி சுவாதீனம் சரியில்லாம வீட்டை விட்டு வந்திருப்பாங்களோ? சரி, யாராவது தேடி வருவாங்கல்ல, பாத்துக்கலாம். ம். அம்மா, 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 ஏம்மா இப்படி தனியா வந்த? உன்னை காணோன்னு நான் கொஞ்ச நேரத்துல எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? உயிரே போன மாதிரி இருந்துச்சுமா. அம்மா, நம்ம வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டியே. ஆனா நம்ம இப்ப இங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. வா போலாம், வா போலாம். அம்மா. யாருமா இவங்க? உங்க அம்மா தானே? ஆமாங்க. ரொம்ப நேரமா இங்கேயே நின்னு இந்த வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சாலும் எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் அம்மாக்கு ஞாபகம் மறதி. அதான் வீட்டுக்கு போற வழியை மறந்து இங்க வந்துட்டாங்க. பாத்துமா, இந்த நிலைமையில இப்படி தனியா விடலாமா? பத்திரமா பாத்துக்கோமா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, வாமா போலாம். வா போலாம், வாமா. மா, இப்ப நம்ம இங்க இருக்க கூடாது. வாமா, வாமா, வா போலாம். மா, வாமா.